ஏம்மா கவிதா கவிதா சாப்பாடு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை, அந்த எடுத்துட்டு வரேன். அத்தை இப்பதான் இட்லி ஊத்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 இட்லி வச்சு தரேன், சரியா? ஏடி எனக்கு தான் இட்லி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அதையே திரும்ப திரும்ப செய்யற. சே நான் போறேன் என் மகா வீட்டுக்கு. சரி நமக்கு என்ன வந்துச்சு, சரி நம்ம இட்லி சாப்பிடுவோம். சே காலையில நிறைய வேலை இருக்கு, ஆனா ஒரு வேலையும் செய்ய மனசே இல்ல. என்ன செய்யனே ஒண்ணும் புரியல. யாராச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும். என் வீட்டுக்காரர் வர வேலைக்கு போயிட்டாரு, அவர் இருந்தாலும் எல்லா வேலையும் செய்ய சொல்லலாம். வேலை சொல்லிடுவாளே தாண்டி வேலைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏமா சுந்தரி, அம்மா குரல் மாதிரி இருக்கு. அம்மா உள்ள வாங்க. என்னம்மா கடுகடுன்னு வந்து நிக்க, என்னாச்சு? அங்க உன் அன்னிக்காரி காலையிலே இட்லி செஞ்சு வச்சிருக்கா. நான் கோச்சுக்கிட்டு என் மகா வீட்டுக்கு போறேன்ட்டு வந்துட்டேன். இன்னைக்கு உன் வீட்டுல தான் சாப்பிட போறேன். என்ன சாப்பாடு? நல்ல வேலைமா, நீ கரெக்ட் டைம்க்கு வந்திருக்க. சரிம்மா, அங்க சப்பாத்தி மாவு இருக்கு, நீ சப்பாத்தி போட்டு எனக்கு சப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்துரு. அதே மாதிரி மதிய சாப்பாடு செஞ்சிருங்க, நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சிருங்க, சரியா? சரிம்மா, எல்லா வேலையும் முடிச்சிட்டு என்னை கூப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா எல்லா வேலையும் பாத்துருங்கம்மா. இதுக்கு நம்ம மருமக கையால இட்லி